கொள்கை வேற, கூட்டணி வேற. இதையும் ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடாது. இன்றைக்கு கூட்டணி என்பது ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாம அதை ஒன்றாக சேர்த்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்காக கூட்டணி அமைக்கிறாங்க. ஏன் திமுக இருக்கிற கட்சியெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் வச்சிருந்தவங்க தான். திமுகவில் யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ அவரெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் இடம்பெற்றவர்கள். அண்ணா திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்களோ அவரெல்லாம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றது தான். தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறி மாறி இருப்பது இயல்பு. அப்படிதான் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் நீ கூட்டணி வச்சிருக்குது. இன்றைக்கு கூட்டணி வச்சதுனால அவர் சொல்லுவதெல்லாம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவரும் ஒரு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வராங்க. தயவு செய்து எண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி முடிச்சிருக்கு. 31 ஆண்டு காலத்தில் மத சண்டை வந்ததா, ஜாதி சண்டை வந்ததா? கண்ணை இமைகாப்பதை போல தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தமிழ்நாட்டில் எங்கே ஜாதிக்கும் மதத்திற்கும் இடம் கிடையாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆனால் சிறுபான்மை மக்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு கவர்ச்சிகரமாக இன்றைய முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக நம்ப வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. கண்ணை இமைகாக்கின்றது. அதே போல சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள், ஏனைய சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல அண்ணா திமுக அரசு பாதுகாக்கும் பாதுகாக்கும் பாதுகாக்கும்.